எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம ஒரு 7 ஸ்டேட்ஸோட டான்ஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரளா. இதுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்கன்னா கதகளி, மோகினியாட்டம். இதுக்கு ஃபோக் டான்ஸஸ் வந்து 8 டான்ஸஸ் இருக்குது. 8 டான்ஸஸ் என்னென்னா தம்பி துள்ளல். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரின்னு பார்த்துக்கலாம். தம்பி வந்து திருவிழாவில் வந்து ஓடி ஆடி விளையாடுறான், அதுதான் வந்து ஸ்டோரி. இதுக்கு வந்து தம்பி துள்ளல் அப்படிங்கிறது தம்பின்னு வருதுங்களா. ஓட்டம் அப்படிங்கிறதுக்கு ஓட்டம், துள்ளல். திருவாதிரை களி அப்படிங்கிறது திருவிழா. கூடி ஆட்டம், இதுக்கு வந்து கூடி விளையாடுறான். சக்கரை கூத்து சக்கையார் கூத்து அப்படிங்கிறது சர்க்கிள் போட்டு கை கொட்டி களி அப்படின்னா கை கோத்து கொண்டாடுறான். கோல்களி அப்படின்னு இருக்குங்களா. கோல்களி அது வந்து கை கொட்டி கை கூடி கை கோத்து சர்க்கிளாக நின்று தம்பி வந்து ஓடி ஆடி திருவிழாவில் விளையாடுறான் அப்படிங்கிறது தான் இது. இந்த தெய்யம் அப்படிங்கிறதுக்கு வந்து சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஜெயம் வந்து நம்ம அசின் கிட்ட நம்ம கேரளா மொழியில் பேசுகிறாங்க இல்லையா, அதனால இந்த தெய்யம் ஜெயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கோட் வேர்ட்ஸ் தான் வந்து கதையோட கோட் வேர்டு தான் வந்து இங்கே மேலே தமிழில் எழுதி வச்சுருக்கிறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 டான்ஸஸ் இருக்குது. அந்த 8 டான்ஸஸில் வந்து தம்பி திருவிழாவில் வந்து கை கோத்து சக்கரமாக நின்று விளையாடுறான், கொண்டாடுறான் அப்படிங்கிறது இந்த கோல்களி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். லக்ஷதீப்புக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸஸ் இல்லை. இதுக்கு வந்து 3 டான்ஸஸ் வந்து இருக்குது, ஃபோக் டான்ஸஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க முட்டு டான்ஸ், லாவா டான்ஸ், கோல்களி டான்ஸ். இதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு தீவில் வந்து லக்ஷதீவில் வந்து மாட்டிக்கிற மாதிரி, லக்ஷதீவில் வந்து மாட்டிக்கிற மாதிரி அது எப்படின்னா ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளக்க முட்டு அப்படின்னா உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, அங்கே புழு பூச்சியெல்லாம் இருக்குது, அதை தான் வந்து கொன்று சாப்பிட்றாங்க. அதான் கோல்களி டான்ஸு. ஸோ இங்கேயும் கொல்களி வருது, கேரளாவிலையும் கொல்களி வருது. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இப்போ தான் இந்த கொல்களியும் இங்கே இருக்கிற கொல்களி டான்ஸும் வந்து சேமாக இருக்குது லக்ஷதீப்புக்கும் கேரளாவுக்கும். இதுக்கு லக்ஷதீப்புக்கு வந்து என்ன ஸ்டோரினா தீவுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, புழு பூச்சியை வந்து சாப்பிட்றாங்க கொன்று அப்படிங்கிறது வந்து ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இதுக்கு மத்திய பிரதேஷ்க்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. இதுக்கு வந்து 9 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மத்தியான வெயில், என்சிசி போலீஸ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி ஸ்டோரி. அக்னி வெயில், அதுதான் அகேரி. கேங்கா, அதாவது கங்காரு. பாதையில் வந்து பெரேட் பண்ணுறாங்க. யார்? போலீஸ் வந்து பாதையில் பெரேட் பண்ணுறாங்க. நகந்து அதுதான் நவ்ராட்டா. பேக் மாட்டி இருக்கிறாங்க. அது அப்புறம் காக்கி சட்டை போட்டிருக்காங்க. அதான் காக்ஸார் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவமான, அந்த ட்ரெஸ் போட்டாலே ஒரு கௌரவம் தானே, அந்த கௌரவமாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க போலீஸாக இருக்கிறவங்க வேலைக்கு நல்லா சாப்பிட முடியாது. அதனால் மேகியும் குருமாவும் சாப்பிட்றாங்க. அதுதான் வந்து மேக்கி அண்டு கர்மா அப்படிங்கிறது. மேகிங்கிறதா மேக்கி, இங்கே கர்மா. ஓகேங்களா. இப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த சாப்பிட்டுட்டு வந்து அக்னி வெயிலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கேங்காக பாதையில் வந்து பரேடு பண்ணி நகந்து பரேடு பண்ணி பேக்கை மாட்டிக்கிட்டு காக்கி சட்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது கௌரவமாக இருக்குது அவங்களுக்கு. மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மூணு இதுக்கும் வந்து கர்மா அப்படிங்கிற டான்ஸ் வந்து லிங்க் ஆகுது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கொல்களி அப்படிங்கிற பார்த்தது வந்து லக்ஷதீப்புக்கும் கேரளாவுக்கும் லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. இதுக்கு ஃபோக் டான்ஸஸ் வந்து 5 டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு குட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற நேம் வச்சு குட்டி ஸ்டோரி. இப்போ பாருங்கள், மகா, பவி, லாவண்யா இவங்கெல்லாம் வந்து தமாசானா பவினா பவ்ரிச்சினா, லாவண்யானா லாவணி, தமாசா அப்படிங்கிறது தமாசா. திண்டுக்கல் வரைக்கும் போகிறாங்க, இல்லைன்னா கிண்டி, எப்படியோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கிண்டி அப்படின்னு நினச்சிக்கலாம், இல்லைன்னா திண்டுக்கல் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்கலாம். அவங்க வந்து காலாலே நடந்து தமாசா பேசிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கஃபாவில், அதாவது கஃபானா ஒரு ஹோட்டல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து தன்காரி அப்படின்னா ஒரு தந்தூரி சிக்கன் வந்து சாப்பிட்றாங்க. ஓகேவா. இந்த 5 டான்ஸஸ்க்கு உண்டான குட்டி ஸ்டோரி. பவி, லாவண்யா. மகாராஷ்டிரா அப்படிங்கிறதுனால மகா, பவி, லாவண்யா தமாசா பேசிக்கிட்டு இந்த மாதிரி திண்டுக்கல் போய் வெறுங்காலாலே போய் தந்தூரி சிக்கன் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு கஃபேல. அதுதான் கஃபா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மிசோரம்.
மிசோரம் அப்படிங்கிறது இந்த ஜோரா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜோரா கனமழை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து ஃபோக் டான்சஸ் வந்து 3 டான்சஸ் இருக்குது. ஜோரா மழை பெய்யறதுனால சறுக்கி விழுகிற மாதிரி இருக்குது. சோலோவாக அவன் தனியாக போகிறதுனால யாரோ ஒருத்தங்க சோலோவாக போகிறாங்க, சறுக்கி விழுகிறாங்க. அந்த சரளம் கை சேராக இருக்குது, மழை பெய்யறதுனால சேராக இருக்குது. இந்த சேராங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேம்பு டான்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேராங்கிறது என்னென்னா பேம்பு டான்ஸ். அப்புறம் மழையெல்லாம் பெஞ்சு அப்படியே ரொம்ப குளமாக குட்டை குட்டையாக வந்து தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ இந்த 3 டான்ஸஸ்க்கு வந்து இதுதான் வந்து ஸ்டோரி. சோலோவாக போகிறாங்க, சறுக்கி விழுந்துருவாங்க, சேராக இருக்குது, குளமாக தண்ணி வந்து தேங்கி இருக்குது. இதுதான் வந்து ஸ்டோரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மணிப்பூர். மணிப்பூருக்கு வந்து மணிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்கன்னா மணிப்பூரி டான்ஸ், இன்னொன்று வந்து ஜாகை டான்ஸ். ஓகேங்களா. ஜாகை இல்லை மணிப்பூருக்கு வந்து மணிப்பூரி டான்ஸ் அப்படிங்கிறது கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோக் டான்சஸ் வந்து 5 டான்சஸ் இருக்குது. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா கம்பு, கம்பா தோபி. ஓகேங்களா. கம்பா தோபி டான்ஸு. கம்பு, சோளம்னா பங்கோச்சோளம், டோலோச்சோளம். இந்த மாதிரி சோளத்தில் 2 டைப்பு, பொங்குச்சோளம், டோலோச்சோளம், கம்பு இதெல்லாம் வாங்கி லாய் ஹரோபா அந்த ரூபா அப்படிங்கிறது வந்து ரூபாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபாய். இதுக்கு வந்து தந்தாங்க அப்படின்னா தங் தான் தந்தாங்க. ஓகேங்களா. கம்பு, சோளம், அதில் 2 வகையான சோளம். இதெல்லாம் வந்து ரூபாய்க்கு விற்றாங்க. ஏன்னா மணிப்பூர் தானே பண்ணுறோம், அங்கே வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த 5 டான்ஸஸ்க்கு உண்டான ஸ்டோரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகாலயா ஆலயம். இந்த ஆலயா அப்படிங்கிறது வந்து ஆலயம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கிடையாது. ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டான்சஸ் இருக்குது ஃபோக் டான்சஸ். அது நாங்க்ரெம், காஷட்சுக் மீன்சியம். நாங்க்ரெம்னா என்னதுன்னா நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம ஆலயத்துக்கு போகக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக காலையில், அதாவது காலை அப்படிங்கிறது அப்படின்னு ஞாபகம். காஷட் சேலட் சாப்பிட்டுட்டு மஸ்ட்டு அதாவது சாப்பிட்டுட்டு போயிருக்கணும். அதுதான் மஸ்ட்டுங்கிறது தான் மைனிஷம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது காலையில், அட்லீஸ்ட் சேலட்டாவது மஸ்ட்டு. மைனிஷம் அப்படிங்கிறது மஸ்ட்டு தான், அதுக்கு க்ளூவர். இது சாப்பிட்டுட்டாவது நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இதோட குட்டி ஸ்டோரி. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 ஸ்டேட்ஸ் உண்டானது பார்த்துருக்குறோம். கேரளா, லட்சதீப், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மிசோரம், மணிப்பூர் அண்டு மேகாலயா. இது ஒரு ரீகேப் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கேரளாவுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கதகளி, மோகினியாட்டம் இருக்குது. இதுக்கு வந்து ஃபோக் டான்ஸஸ் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு திருவிழாவில் போய் கை கோர்த்து சர்க்கிளாக இருந்து விளாட்றான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஸ்டோரி. அதை வச்சு ஞாபகம் வச்சு எக்ஸாக்டான என்ன டான்ஸ் நேமோ அதை நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். அதுக்கு கிளாசிக்கல் டான்ஸே இல்லை. இதுக்கு வந்து உள்ளக்க போய் நம்ம மாட்டிக்கிறது, லாவா சாப்பிட்றது, புழு பூச்சியெல்லாம் பிடிச்சி கொண்டு சாப்பிட்றது தான் லக்ஷதீப்போட ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. மத்தியான வெயில், போலீஸு அவங்க வந்து அக்னி வெயிலில் வந்து அவங்க பரேடு பண்ணிகிட்ருக்குறாங்க. நகர்ந்து பேக் மாட்டிக்கிட்டு காக்கி சட்டை போட்டால் தான் காக்சார் டான்ஸ். அது வந்து அவங்களுக்கு கௌரவமாரியா அப்படின்னா கௌரவமாக இருக்குது. அவங்க வந்து மட்கி கர்மா அப்படிங்கிற குருமாவும் மேகி இந்த மாதிரி தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வெயிலில் வந்து பரேடு பண்ணுறாங்கங்கிறது ஸ்டோரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. இதுக்கு 5 டான்சஸ் வந்து ஃபோக் டான்சஸ். மகா, பவி, லாவண்யா தமாசா பேசிட்டு வெறும் காலால் கிண்டி வரைக்கும் போய் ஒரு கஃபேல வந்து தந்தூரி சிக்கன் வாங்கி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிசோரம் கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை. இதுக்கு வந்து கதை பார்த்திங்கன்னா ஜோரா மழை பெய்யுது. அதாவது சரளம் கை எப்படின்னா சறுக்கி விழுகிறது, சோலோவாக போகிறதுனால சேராக இருக்குது, குளமாக இருக்குது. இந்த சேராங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேம்பு டான்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு வந்து மணியை வச்சு ஸ்டோரி. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து மணிப்பூரி. ஃபோக் டான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து ஒரு ரூபாய்க்கு தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி. கம்பு, சோளம், புங்காச்சோளம், டோலோச்சோளம், லாய் ஹரோபா
டங் டா அப்படிங்கிறது தந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகாலயாவுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை, ஃபோக் டான்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2 டான்ஸஸ். என்னது ஸ்டோரி என்ன, நான்வெஜ் நாங்கரம் சாப்பிடக்கூடாது, காலையில் சேலட்டு அதாவது சாப்பிட்டு தான் நம்ம வந்து எங்கே போயிருக்கணும் சரிங்களா, கோயிலுக்கு மேகாலயா ஆலயம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 7 ஸ்டேட்ஸோட கிளாசிக்கல் டான்ஸஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 7 ஸ்டேட்ஸோட கிளாசிக்கல் டான்ஸஸ் பார்ப்போம். கதை ஞாபகம் வச்சு அந்த டான்ஸோட நேம் எல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.